வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாறன் வள்ளிக்கிட்ட நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கவா அப்படின்னு கேட்டோன்னே, என்னடா மாறா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னோடனே மாறன் வந்து படுத்துக்கிறாரு. அப்போ வள்ளி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏண்டா இதெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கன்னொடனே, நீ கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை மாறா அப்படின்னோடனே, நான் சின்ன வயசில் நீ என்னை இப்படி தானே மடியில் படுக்க வச்சுட்டு நீயும் சாஞ்சிக்கிட்டே தூங்கிடுவல்ல, அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் எப்படி அழுதேன்னு உனக்கே தெரியும். அதுக்கு பிறகு நான் இப்போ தான் அப்படி அழுகுறேன் அப்படின்னோடனே, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் வீராவை அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்ல, அவள் உன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாளா அப்படின்னு வள்ளி கேட்க, நான் வீரா கிட்ட பேசுகிறேன், அவள் என்ன இருந்தாலும் சரி நான் எது சொன்னாலும் அவள் கேட்பா, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதனோடனே, வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுறலாம், எப்படியும் அவள் டைவர்ஸ் நோட்டீஸை கொண்டு வந்து கொடுப்பா, அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துடலான் இருக்கான். ஒரு பக்கம் ராகவன் என்னென்னா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு செத்துருவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி இது மாதிரி கத்தியை வைக்கிறவன் நாளைக்கு விஷத்தை குடிச்சிட்டு கூட ஏதாவது பண்ணிப்பான். அவனும் பாவம், அவனாவது நல்லா இருந்துட்டு போட்டும், கண்மணி மேலே அவன் ரொம்ப பாசமாக இருக்கான். அது மட்டும் இல்லை, இது எல்லா தப்பையும் அவன் தான் செஞ்சது அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சால் ஒரு நாள் எல்லாமே தலைகீழ மாறிடும். சின்ன வயசுலேருந்து அவனை தான் அப்பா நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால் இந்த பழியெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னோடனே, ஏண்டா மாறா நீ என்னடா தப்பு பண்ண, நீ ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை மாறன் சொல்ல, வள்ளி இங்கே பாரு, நீ மட்டும் உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் என்ன ஆவன்னு நினச்சி பார்த்தியா? வீரா நல்லா இருந்துட்டு போட்டும், நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டா அவள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவா, அவளாவது நல்லா இருப்பா, ராகவனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னோடனே, ஏன் மாறா நீ ராகவன் நல்லா இருக்கணும், கண்மணி நல்லா இருக்கணும், வீரா நல்லா இருக்கணும்னு பார்க்குற, ஆனால் நீ என்னைக்காவது நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருக்கியா? ஏண்டா இப்படி இருக்க, அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்காதா மாறா அப்படின்னோடனே, இல்லை நம்ம குடும்பத்துக்காக தானே எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்று நான் உள்ளே போகணும், இல்லை அவன் உள்ளே போகணும், எனக்கு இந்த கேஸை பொறுத்தளவு தெரிஞ்சு போச்சு, இந்த பிரச்சனையில் யாராவது ஒன்று உள்ளே போகணும், அது நானாகவே இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு மாறன் வள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ராகவன் சாப்பிட உட்காந்துக்கிட்டு வீராவை கூப்பிட்டு, வீரா எனக்கு தோசை சுட்டு வரியா, கண்மணியும் இல்லை அத்தையும் இல்லை, அதனால தான் ஒன்றை கேட்குறேன்னொடனே வீரா தோசை சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ பிருந்தா அங்கே வராங்க, பிருந்தாவுக்கும் தோசை சுட்டு கொடு அப்படின்னு ராகவன் சொல்ல, பிருந்தாவுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ மாறன் வராரு. மாறன் சோகமாக இருக்கிறத பிருந்தா வந்து நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், மாறன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிடாமலே எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டு போகிறாரு. இல்லை இந்த தோசையை நீங்கள் சாப்பிடுங்கன்னு பிருந்தா எடுத்து கொடுக்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே பிருந்தா வந்து மனசில் யோசிக்கிறாங்க. ராகவன் சந்தோஷமாக இருக்கார், மாறன் தான் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏதோ வீராவுக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்குது போல், ஒரு அக்கா வாழ்க்கையை காப்பாற்ற இன்னொரு அக்கா வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாங்க பிருந்தா. ராகவன் போனதுக்கப்புறம் வீராவை கூப்பிடுறாங்க பிருந்தா. நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பிருந்தா. மாறன் ரொம்ப நல்லவர், அப்படி உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வீரா எனக்கு பசி இல்லைன்னு சொல்லி போகிறாங்க. இதையெல்லாம் வந்து ராகவன் பார்த்துடுறாரு. என்ன மாறனை பற்றி இவ்வளவு கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கா, பார்த்தோன்னே ஏதோ பிரச்சனை இவங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாளே, அது எப்படி இவளுக்கு தெரியும், இவளுக்கு வேறு ஏதாவது இப்போ என்னை பற்றி தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு அவள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ராகவன் வந்து பக்கத்தில் உட்காந்து, பிருந்தா கிட்ட உனக்கு கண்மணி அரைச்ச பொடியெல்லாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு கிச்சனில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு கவனிக்கிறாரு. நல்லா சாப்பிடு பிருந்தா அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் ராகவனை கூப்பிடுறாங்க. இந்த கேஸை பற்றி லாயர்கிட்ட ஏதாவது விசாரிச்சா அப்படின்னோடனே, கேஸு போகிறபடி போகட்டும் அப்படின்னோடனே, என்னடா அப்படி பேசுகிற, அவன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து அவனை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோடனே, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிருந்தா வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. ராகவன் அவன் பண்ணினது தப்பு, மாறன் வந்து செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். என்னடா இது, நான் லாயர்கிட்ட பேசினேன்னு கேட்டால் எந்த பதிலும் சொல்லாமல் அவன் உள்ளே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கனோன்னே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி ராகவன் வந்து சொல்லிட்டு போகிறத பிருந்தா கேட்டுட்டு, என்ன இவர் இப்படி இருக்கார், இவருக்காக அவர் ஜெயிலுக்கு போக கூட தயாராக இருக்கார், ஆனால் அவர் எக்கேடு கெட்டால் போகட்டும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க
உள்ளங்கிறதுல உறுதியாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரே, இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு மனசில் வந்து யோசிச்சுட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, இந்த விஷயத்த கூடிய சீக்கிரம் வீரா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பிருந்தா. அதுக்கப்புறம் மாறன் தூங்குறதுக்காக பெட்டில் படுத்திருக்காரு. வீரா வராங்க. நீ வள்ளி அத்தையோடையே போய் படுத்துக்க, அதான் டைவர்ஸ் ஆக போதில் இனிமேல் என் கூட இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னோடனே வீரா பரவாயில்ல நான் இங்கேயே தூங்குறேன்னு தனியாக பாயை எடுத்து விரித்து போட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போ மாறன் என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வீராவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து வீராவாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாரு.